நமது சனநாயக நாட்டு சகோதர சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் பொதுநல பொறுப்பாளராகிய சேலம் சியான்பாளையம் கவிஞர் டி. ராமச்சந்திரன் பேசுகிறேன். வாருங்கள் என்னவென்று பார்ப்போம். நமது சனநாயக நாட்டில் நடக்கும் ஆட்சி முறையை 2 கட்சி ஆட்சி என்கிறார்கள். ஒன்று ஆளுங்கட்சி, மற்றொன்று எதிர்க்கட்சி. இவை இரண்டும் அரசாள்வதாக சொல்கின்றார்கள். மதிப்பு மரியாதை மிக்க 2 கட்சிகளும் ஆட்சி ஆண்டபோதும் அவர்களின் மதிப்பு மரியாதையை கெடுக்கும் வண்ணம் இன்னும் ஏராளமான கட்சிகள் இருக்கின்ற போது அத்தனை கட்சி பிரதிநிதிகளும் சட்டமன்றத்திலோ பாராளுமன்றத்திலோ மற்ற உள்ளாட்சி மன்றங்களிலோ உறுப்பினராக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்ற போது அவர்களை நிராகரிக்கவா முடியும்? மற்ற இதர கட்சிகள் ஆட்சியில் பங்கு கொள்ளவில்லை என்றாலும் ஆட்சியாளர்களுக்கு கோரிக்கை வைக்கும் வகையில் வாய்ப்பாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றபடியால் இது பல கட்சி ஆட்சிக்கு வாய்ப்பாக விளங்குகிறது என்பதே சுயேட்சை லட்சியத்தின் கொள்கை விளக்கங்களாகும். அதற்கு ஏற்றாற்போல் நமது நாட்டில் ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கின்றது. அவையெல்லாம் தனித்தனி கூட்டங்களையும் கோஷ்டிகளையும் கொண்டு இருக்கிறது. ஒன்று ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் மற்றொன்று எதிர்கட்சிக்கு ஆதரவாகவும் செயல்படும் வாய்ப்பு இருக்கின்ற போதும் இவை இரண்டையும் ஆதரிக்காமல் தனித்தன்மையுடன் புது கொள்கையுடையவதாகவும் இயங்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. அதனால்தான் இந்த பல கட்சி ஆட்சிக்கு சமமாக சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி கொள்கை விதிகள் சுட்டி காட்டுகின்றது. இந்த பல கட்சி ஆட்சிக்கு வாய்ப்பாக இருக்கின்றது, ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்கின்றது என்பதை சுட்டி காட்டுகின்றது. 2 கட்சி ஆட்சி என்றால் நாட்டில் 2 கட்சிகள் மட்டும் இருக்க வேண்டும். சர்வாதிகாரம் என்றால் தனிநபரால் அரசாள்வதுதான் சர்வாதிகாரம். குடியாட்சி என்றால் ஒரே குடியில் பிறந்தவர்களால் பரம்பரையாக அரசாள்வது. மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகளால் ஆளும் நாட்டில் 2 கட்சி இருந்தாலும் ஒரு கட்சி ஆட்சிக்கு தகுந்தாற்போல் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு கம்யூனிஸ்டுகளால் சர்வாதிகாரங்களை போல அதே கூட்டங்களால் நிகழ்த்தப்படுவது பரம்பரையாக ஒரு கட்சி ஆட்சி மாதிரி தான் இருக்குமே தவிர நாடு முழுக்க அனைத்து மக்களும் ஓரணியாக திரண்டு கட்சிகளே இல்லாமல் பரம்பரை ஆதிக்கவாதங்களின்றி எதிர்கட்சிகளின்றி சுயேட்சைகளாக அரசாள்வது இதுவரை எந்த நாட்டிலும் கிடையாது. அப்படிப்பட்ட சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் மூலமாக அது நிறைவேற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நாட்டில் நடந்து கொண்டிருக்கும் பல கட்சி ஆட்சியால் உருவாக்கப்பட்டுள்ள லஞ்ச ஊழல், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, ஆளடிமை, அரசியல் அடிமை, பட்டப்பகலில் கொலை நடத்தும் கூலிப்படை, அராஜகம், அரசு அதிகாரிகளை படுத்தி கொண்டு எதிர்கட்சிகளையும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்காதவர்களையும் பழி வாங்குவது, ஆட்சியில் இருக்கும் கட்சி என்னும் கூட்டங்களே அரசின் அனைத்து சலுகைகளையும் அபகரித்து கொள்வது, சனநாயக நாட்டில் சனநாயக சட்டத்திட்டங்களை மீறி காசு பணங்களை கொடுத்து ஓட்டுகளை விலைக்கு வாங்குவது, இலவச அறிக்கைகளை விட்டு பொதுமக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிப்பது, தேர்தல் விதிமுறைகளை மீறி கோடிக்கணக்கில் செலவு செய்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பது போன்ற சனநாயக சட்டத்திற்கு விரோதமான செயல்கள் அனைத்தும் ஒழித்து கட்ட சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தால் மட்டும் முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்படி இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும், இன்னும் எத்தனை கட்சிகள் பிறந்து வந்தாலும், இருக்கின்ற கட்சிகளில் எத்தனை கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மேற்கண்ட குற்றங்குறைகள் அனைத்தையும் ஒழித்து கட்ட முடியாது. மேற்படி சாதியையும் ஒழிக்க முடியாது. அதற்கு மாறாக பல கட்சி ஆட்சியால் அநியாயங்களை அதிகரிப்பதற்கு தான்
முடியுமே தவிர வேறொன்றும் செய்ய முடியாது. இவை அனைத்தையும் ஒழித்து கட்ட சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தால் மட்டுமே சாத்தியமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆகையால் அனைத்து மக்களும் இந்த கட்சி கூட்டங்களைப் போல நீ வேறு நான் வேறு என்று பிரிவினைவாதங்களைப் போல கூட்டங்களாக இருந்து கொண்டு சாதியை வளர்ப்பதை விட சாதிக்கும் கட்சிக்கும் வித்தியாசமில்லாத கூட்டங்களை உருவாக்குவதை விட நாட்டில் ஓர் அணியாக சேர்ந்து அனைத்து மக்களுக்கும் சலுகை கிடைக்குமாறும் இந்த லஞ்ச ஊழல்கள் குற்றங்குறைகள் எல்லாம் ஒழியுமாறும் அனைத்து மக்களும் ஆதரவு கொடுக்க வேண்டி இந்த சுயேட்சை லட்சிய கொள்கை விதியின்படி ஜெகஜோதி.in என்ற இணையதளத்தில் உறுப்பினராகுங்கள். கட்சி கூட்டங்களைப் போல இந்த ஜாதி கூட்டங்களாகவும் சொந்த பந்தமாகவும் அண்ணன் தம்பி மகன் மச்சான் என்று அனைவரும் ஒரு அணியாக திரண்டு ஒரு கிளைகளாக வைத்து அதில் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று அனைவரும் பொறுப்பு போட்டுக்கொண்டு இதை கூட்டமாக கிராமம் முதல் நகரங்கள் வரை கோஷ்டிகளாக நாட்டை பிரித்தாள்வதை விட ஒற்றுமையாக ஓர் அணியாக இந்த சுயேட்சை லட்சிய கொள்கையை ஆதரித்து அனைவரும் ஜெகஜோதி.in என்ற ஆன்லைனில் உறுப்பினராக பதிவு செய்து கொள்ளுங்கள். இது உங்கள் நலனுக்காகவே இந்த சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கம் செயல்படும். இந்த இயக்கத்தை சார்ந்தவாறு யாரும் உறுப்பினர் சேர்க்க முன்வர மாட்டார்கள். உங்கள் விருப்பப்படி உங்கள் வாழ்க்கையின் பாதையை நீங்களே நிர்ணயித்து கொள்ளும்படி நீங்களே உறுப்பினராகி அரசாலும் தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள். மேலும் அரசு வேலை பெற்றுக்கொள்ளவும் அல்லது இயக்க பொறுப்பாளராக பொறுப்பேற்கவும் தாங்கள் அனைவரும் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு மீண்டும் இந்த ஜாதிக்கு ஒரு கட்சி இருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த ஜாதி கட்சிகள் எல்லாம் ஆயிரக்கணக்கில் இருக்கின்ற போது சாதிக்கும் கட்சிக்கும் வித்தியாசமில்லை என்று சொன்னேன். சாதி என்பதெல்லாம் உண்மையில்லை என்றும் சொன்னேன். இந்த கட்சிகளால் தான் உருவாக்கப்பட்ட கூட்டங்களை தவிர ஜாங்கியம் சம்பிரதாயம் வேறையாக இருக்கலாம், அல்லது அவரவர் வழக்க பழக்கங்கள் வேறையாக கூட இருக்கலாம், அல்லது இந்த பணக்காரன் ஏழை பணக்காரன் என்ற விதத்தில் பிரிக்கப்பட்ட கூட்டங்களாக கூட இருக்கலாம், அல்லது செயல்முறைப்படி அவர்கள் பிரிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது முதலாளி, தொழிலாளி, பண்ணையக்காரன், ஆளுக்காரன் அல்லது இப்படி இல்லாதவன், வசதி படைத்தவன் என்று இப்படி ஏத்தரக்கமான கூட்டங்கள் கூடுவார்கள் என்று சொல்வார்களே. பணக்காரனோடு சேர்ந்தால் இல்லாதவன் ஏழையோடு தான் கூட்டாளி கூடுவார்கள் என்ற மாதிரி இந்த சாதிகள் எல்லாம் அப்படி கூட வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. கூட்டமாக இனத்தோடு தான் இனம் சேரும் என்ற கதையாக. ஆகையால் இந்த சாதிகள் எல்லாம் அவர்களுடைய வீட்டில் வைத்து கொள்ளுங்கள், மதங்களையும் வீட்டில் வைத்து கொள்ளுங்கள். நமது நாட்டில் சாதி மதம் இல்லாத நாடு என்று சொன்னாலும் பல மதங்களும் கட்சி வைத்து கொண்டு பல சாதிகளும் கட்சி வைத்து கொண்டு இதில் எந்த கட்சி ஆட்சி ஆண்டால் நம் நாட்டில் அனைத்து மக்களுக்கும் சலுகைகளை வழங்க முடியும்? எதிரிகளை பழிவாங்காமல் என்று சிந்தித்து பாருங்கள். அனைவரும் ஓர் அணியாக திரளுங்கள். இது இந்த ஜெகஜோதி இயக்கத்தின் சார்பில் எந்த கட்சிக்கும் எதிரியாக செயல்படாது, அல்லது எந்த ஜாதி கூட்டத்திற்கும் எதிரியாக செயல்படுவதற்கு வாய்ப்பே இல்லை. அனைத்து மக்களுக்கும் ஆதரவாகவே செயல்படும். ஆகையால் இந்த சுயேட்சை லட்சியம் கொண்ட ஜெகஜோதி இயக்கத்தின் கொள்கை விதிப்படி சுயேட்சை லட்சியம். ஆகையால் இது தனிநபராக கூட பிரச்சாரம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தனிநபராக தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும். முதலில் இயக்கத்தின் மூலம், ஏனென்றால் இந்த கொள்கை பரப்ப வேண்டும். அதற்காக தான் இந்த இயக்கத்தை உருவாக்கப்படுகிறது. இந்த இயக்கத்தை தேர்தல் ஆணையமே எடுத்து நடத்தினால் இந்த இயக்கம் கூட தேவையில்லை. அந்த அளவுக்கு இந்த பலக்கட்சி ஆட்சி முறையை ஒழித்து தேர்தல் ஆணையம் புதிய ஒரு கொள்கையை கொண்டு வர முடியாது. இந்த கட்சி கூட்டங்கள் எல்லாம் விடாது. ஆகையால் இந்த அநியாய கூட்டங்களையும் ஜாதி கூட்டங்களையும் இந்த கட்சி என்ற ஆதிக்கவாதங்களையும் ஒழிக்க வேண்டுமென்றால் நீங்கள் கொடிபிடிக்க தேவையில்லை, கரைவேட்டி கட்ட தேவையில்லை. கிளைகள் அமைத்து நீங்கள் உங்கள் வீட்டிலும் வண்டி வாகனங்களிலும் இந்த கொடிகளை பறக்க விட வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. போராட்டம் நடத்தி உங்கள் உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. துபாய் கொண்டுக்க அல்லது சிறை செல்ல வேண்டிய அவசியமில்லை. இப்போ கட்சி கூட்டங்கள் எல்லாம் சிறைக்கு போனால்தான் பதவி, அப்போ தான் இந்த கட்சியில் மதிப்பும்பாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த சுயேட்சை லட்சிய கொள்கை விதிகளின்படி யாரும் செயலுக்கு போகக்கூடாது, எந்த குற்றங்குறைகளிலும் செயல்படக்கூடாது. நீதிக்கு நேர்மையாக நாம்
நல்ல வழியில் சென்று நம் நாட்டை நல்ல ஆட்சியை கொண்டு வந்து நல்லாட்சி நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். பழிக்கு பழி வாங்குவதாக இந்த கட்சிகளெல்லாம் இருக்கிறது. நல்ல கட்சி கெட்ட கட்சி என்பதே இல்லை. அனைத்து கட்சிகளும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மற்ற அனைத்து கட்சிகளும் அவர்களை ஆட்சியிலிருந்து இறக்குவதே முழு மூச்சான கொள்கையாக செயல்படுகிறார்கள் என்பதே உண்மை. ஆகையால் இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சி அவர்களை இறக்குவதற்கு முயற்சிக்கும், இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த கட்சி அவர்களை இறக்குவதற்கு முயற்சிக்கும். ஆகையால் நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அவர்கள் நல்லதை கெட்டது என்கிறார்கள், கெட்டதை நல்லது என்கிறார்கள். இப்படி பித்தலாட்ட ஆட்சியை நாம் நாட்டில் நடத்தினால் நம்பினால் இந்த நாடு எந்த விதத்தில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுயாட்சி லட்சியம் தொடரும். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். தூண்ட சிந்திப்போம்.